மக்களே, நான் உங்க கோவிந்தன். நீங்க பார்க்கறது கடலூர் சமையல். இப்ப நம்ம சமையல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டினாக்கா, வல்லாரைய வெல்ல எவரும் இல்ல. வல்லாரக்கீரையை சமைக்கிற முறையை தான் பார்க்க போறோம். அதாவது வடலூர் ராமலிங்க ஐயா சாமிகள் வள்ளலார் சொன்ன மாடல்ல நம்ம வல்லாரக்கீரையை பறிச்சுட்டு வந்திருக்கோம். பறிக்க போறேன். பறிச்சுட்டு வந்து நான் இது எப்படி சமைக்கிறதுன்னு அழகா தெளிவா இந்த வீடியோல காட்டுறேன். பாருங்க. நீங்க இதை நான் எப்படி செஞ்சிருக்கணும் அதே மெத்தட்ல செஞ்சு சாப்பிடுங்க. வல்லாரக்கீரை வந்து அந்த டேஸ்ட் வந்து செம்மையா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. வாங்க வீடியோவில் போய் ஃபுல்லாக பார்க்கலாம். வல்லாரக்கீரையை பறிச்சுட்டு வந்து நம்ம முதல்ல சுத்தம் பண்ணி அதில் காம்புகளெல்லாம் கிள்ளிட்டு இது போல் ஆஞ்சி எடுத்துக்குங்க. முதல்ல ஆஞ்சி இது போல் சுத்தமாக கை பார்த்து எடுத்துக்கணும், ஏன்னா மண் இருக்கும். அதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு 4 தக்காளி, 4 பச்சை மிளகாய், தேவையான அளவுக்கு பூண்டு எடுத்துக்குங்க. அதே போல் மிளகு ஜீரகம் 25 கிராம் மிளகு ஜீரகம், ஒரு 3 பட்டை மிளகாய் எடுத்துக்கிட்டால் போதும். 50 கிராம் அளவுக்கு துவரம் பருப்பு முதல்ல எடுத்து ஒரு 50 கிராம் அளவுக்கு எடுத்துங்க. தண்ணியில் ஊற வச்சு நல்லா கழுவி எடுத்துக்கலாம். ரெண்டு பேருக்கு தான் நான் சமைக்க போகிறேன். அதுக்கு தகுந்த பாத்திரம் சின்னதான ஒரு சட்டி, அதில் ஒரு சொம்பு அளவுக்கு தண்ணியை ஊற்றிக்குவோம். ஒரு சொம்பு தண்ணி தான் பாருங்கள். அப்போ தான் பயிர் சீக்கிரமாக வேகும். கழுவுன பயிரை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், அது பொங்கி ஊற்றாமல் இருக்க கொஞ்சமாக கடலை எண்ணெயை ஊற்றிக்கலாம். பாருங்கள், இது வந்து நாங்கள் ஆடின மல்லட்டை எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிக்குவோம், ஏன்னா பொங்காமல் இருக்கும். அதுக்காக தான் எண்ணெய் சேர்க்குறோம். எண்ணெய் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. தாராளமான பாத்திரமாக இருந்தால் எண்ணெய் இது பொங்கி வராது. பாருங்கள், விறகடுப்பில் சமைக்க போகிறோம். தீயை இளந்தீயாகவே வச்சு நல்லா வேக விட்டுருவோம். இப்போ கீரையை வந்து சுத்தமாக கை பார்த்துட்டு சுத்தமாக அலசி எடுத்துக்கலாம். இது வந்து வல்லாரக்கீரை எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா பசுமையாக பச்சையாக எப்படி இருக்குது பாருங்கள். இது போல் அப்படியே செடியில் பறித்து சாப்பிட்றதுல நம்ம நன்மை நிறைய கிடைக்கும். எவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்கள் கீரை. துவரம் பருப்பு கொதி வந்துருச்சு. கொதி வந்து பார்த்தேன் பாருங்கள், 1/4 வேக்காடு வெந்துட்டுது. இந்த துவரம் பருப்பு வந்து 1/2 வேக்காடு வர்ற வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கலாம். அந்த இடையில கீரையெல்லாம் நல்லா அலசி எடுத்துக்கலாம். பாருங்கள், கீரை நல்லா முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா கையால் நல்லா அலசி எடுங்க. ஏன்னா கீரை வந்து நம்ம கீழே படர்ந்து கிடக்கிறதுல மண் இருக்கும் கீரையில். அதனால் தண்ணியை நிறையா வச்சு தான் கீரையை வந்து நல்லா கலகலன்னு அலசி அதுக்கப்புறமா தான் அரிச்சு எடுக்கணும். மேலாலே அரிச்சு எடுக்கணும். அடியோடு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சில மண் இருந்து நிறைய புரணும். அதனால் கீரையை வந்து நல்லா அலசி எடுத்துக்கணும். கூடுமான வரைக்கும் எந்த அளவுக்கு அலசி எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு கீரை வந்து சுத்தமாக இருக்கும். இது மேலாலே அலசி எடுத்துக்கணும். இப்போ தக்காளி பச்சை மிளகாவை நல்லா அலசி எடுத்துக்கலாம். நல்லா எந்த பொருள் செஞ்சாலும் சுத்தமாக கழுவிட்டு செய்யுங்க, அதுதான் நல்லது. இப்போ பச்சை மிளகாவை துவரம்பருப்பு கூட சேர்த்துலாம். 1/4 வேக்காடு துவரம்பருப்பு வெந்த பிறகு பச்சை மிளகாயை சேர்த்துருங்க. ஏன்னா பச்சை மிளகாய் வேகிறதுக்கு லேட் ஆகும். துவரம்பருப்பு போலவே பச்சை மிளகாவும் நல்லா வேகணும். அதை கொஞ்சம் ஆரம்பத்தில் சேர்த்துடலாம். இப்போ தக்காளியை நல்லா குண்டு குண்டாக கட் பண்ணிக்கலாம். தக்காளி இது போல் கட்டமாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் லேட்டாக வேகும். கீரை கூட சமமாக வேகிறதுக்காக தான் இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். கொஞ்சம் பெருசாக பாருங்கள். இது போல் கொஞ்சம் பெருசாக நீங்கள் கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா தக்காளி கீரை கூட ஒன்றா போட்டு வேக வைக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ துவரம் பருப்பு அளவை பார்த்துக்கலாம். 1/2 வேக்காடு வெந்துட்டுது. ஆமாம், 1/2 வேக்காடு வெந்துட்டுது. பாருங்கள், துவரம் பருப்பு வந்து இந்த பதத்துக்கு வெந்துட்டுதுனாக்கா கீரையை சேர்த்துடணும். பாருங்கள், 1/2 வேக்காடு துவரம் பருப்பு வெந்துருச்சு. இதுதான் பதமான வேக்காடு. ரொம்பவும் வேக விட்டிங்கன்னா கீரை கூட இருக்கும்போது அது ரொம்ப குழஞ்சிரும். அந்த அளவுக்கு டேஸ்ட் வராது. ஏன்னா 3/4 வேக்காடுலேருந்து கடைஞ்சால் தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ வந்து நறுக்குன தக்காளி உரிச்ச பூண்டு நம்ம ஒன்றா சேர்த்துட்டோம். இப்போ கீரையை அள்ளி வச்சு நல்லா வேக விட்டுறலாம்.
இதில் மெயினான விஷயம் கீரை, தக்காளி, பூண்டு இதெல்லாம் சேர்த்த பிறகு கூடவே மிளகு ஜீரகத்தையும் அது கூடவே போட்டுருங்க. மிளகு ஜீரகம் வந்து வேகணும், வெந்து கடைஞ்சால் நல்லாயிருக்கும். இதை வறுத்து பொடி பண்ணிலாம் போடக்கூடாது. இந்த கீரை கூடையே போட்டு நல்லா அமுக்கி விட்டு நல்லா வேக விட்டுறலாம். இந்த கீரை வேகிற டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 1/4 மணி நேரம் வேகட்டும். ஏன்னா வல்லாரைக்கீரை வந்து டக்குன்னு வேவாது. அதுதான் அரை வேக்காடு துவரம்பருப்பு கூட நம்ம சேர்க்கும் பொழுது தக்காளி, கீரை, அதில் உள்ள பச்சை மிளகாய், பூண்டு இதெல்லாம் நல்லா வெந்து வரும். மிளகு ஜீரகமும் நல்லா வெந்து நமக்கு நல்லா வாசனையாக இருக்கும். பாருங்கள், இப்போ உப்பு சேர்த்துருங்க. ஒரு கொதி வரும்போது உப்பு சேர்த்துட்டிங்கன்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் வேகிறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். நல்லா வேகும்போது இடையில இடையில இது போல் பெரட்டி பெரட்டி விடுங்க. இப்போ தாளிப்பு போட்டுடலாம். தாளிப்புக்கு என்னென்ன பொருள்னு பாருங்கள். கடாயை சூடு ஏறின பிறகு அதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயிலை விட்டுடுங்க. ஆயில் விட்ட பிறகு உளுத்தம் பருப்பு 1 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்குங்க. ஏன்னா அந்த கீரைக்கு நல்லா வாசனையாக நல்லா சுவையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நல்லா உளுத்தம் பருப்பு பொரிஞ்ச பிறகு கிள்ளனை காஞ்ச மிளகாயை சேர்த்து நல்லா கருகிற அளவுக்கு பெரட்டிக்குங்க. பாருங்கள், நல்லா செவுந்து நல்லா கொஞ்சம் கருகிற அளவுக்கு வரட்டும். அப்போ தான் அதுக்கு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும் நமக்கு. இந்த கீரைக்கு தனியான அது ஒரு ருசியை கொடுக்கும். எந்த அளவுக்கு இதில் வந்து அந்த காஞ்ச மிளகாய் நல்லா வறுந்து வருது பாருங்கள். தீயை கொஞ்சம் சீராக வச்சு செஞ்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் செய்யும் பொழுது. பார்த்துக்குங்க, நம்ம கீரை வந்து இறக்கி வச்சுருக்கோம் வந்த பிறகு இப்போ அந்த தண்ணியை இதில் வடிகட்டிக்கும். வடிகட்டி விட்டுட்டு கீரையை நல்லா கடைஞ்சிடலாம். பாருங்கள், தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டேன். தண்ணி வடிகட்டின பிறகு பாருங்கள், இந்த அளவுக்கு ட்ரையாக வச்சு கடைஞ்சாதான் இது நல்லா மையும். தண்ணியோடு வச்சுக்கிட்டிங்கன்னா மையாது, நல்லா திரியாக தான் கிடக்கும். ஏன்னா தண்ணி இல்லாமல் இது போல் ட்ரையாக வச்சு கடையும் போது நமக்கு வந்து நல்லா மசிஞ்சு வரும் கீரை. நல்லா இழுத்து மசிகிற அளவுக்கு கடைஞ்சிங்க. அப்போ தான் நம்ம சாப்பிடும்போது நல்லா ருசியாக இருக்கும். எந்த அளவுக்கு நீங்கள் சட்டியில் வந்து இழுத்து கடையிறீங்களோ அந்த அளவுக்கு கீரை வந்து ருசியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. கொஞ்சம் சோம்பேறி இல்லாமல் நல்லா கடையணும். நல்லா கடைஞ்சால் தான் கீரை வந்து அந்த ருசி இருக்கும். நல்லா கடையும் பொழுது நம்ம கடைஞ்சாச்சு கீரையை நம்ம எடுத்து வச்சுருக்கிற தண்ணி அதில் விட்டு தாளிப்பையும் போட்டு பாருங்கள், ஒன்றா கிண்டி விட்டு உப்பு சரி பார்த்துக்கலாம். குடிக்கிற தண்ணி நம்ம நினச்ச மாதிரியே பதமாக வந்து போச்சு பாருங்கள். வல்லாரக்கீரை கடையல் எப்படி சூப்பராக இருக்குது பாருங்கள். வல்லாரக்கீரையை பொறுத்தளவுக்கு துவரம்பருப்போடு சேர்த்து கடைஞ்சி தான் சாப்பிட்ணும். அந்த துவரம்பருப்பும் வல்லாரக்கீரை இதெல்லாம் நம்ம உடம்புக்கு அவ்வளோ நன்மையை கொடுக்கும். அது இல்லாத அறிவு விருத்தி அதிகம் இதில். இது வந்து ரெகுலராக வாரத்தில் ஒரு 2 நாள் குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு வந்தீங்கன்னா நல்ல கல்வி அறிவுலாம் நல்லா கூடி நல்லா குழந்தைங்க நல்லா படிக்க ஆரம்பிச்சிடும். அந்த அளவுக்கு அறிவு நல்லா அறிவாக இருக்கும். இந்த கீரை அறிவுத்தன்மையை ஊட்டும். பாருங்கள், நான் சாப்பாட்டு கூட போட்டு கீரையை போட்டு காட்டுறேன் பாருங்கள். சாதம் வந்து ரொம்ப வெறப்பாகவும் இல்லாமல் ரொம்ப குழஞ்சி போகாமல் திட்டமாக வடிச்சிங்க. வடித்த சாதம் இது பார்த்துக்குங்க, எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் சாதம். இந்த வெள்ளை சாதத்து கூட அந்த கீரையை போட்டு சாப்பிடும்போது டேஸ்ட்டு அப்படி தாங்க இருந்தது. அடடா, எப்படி இருக்குது பாருங்கள் கீரை. நல்லா காஞ்ச மிளகாய் தாளிப்பு, மிளகு ஜீரகம்லாம் போட்ட கீரை சாப்பாட்டில் போட்டு நல்லா பிசைஞ்சு அடிக்கக்குள்ளே சும்மா அப்படி தான் இருந்தது. நாங்கள் பதிவிட்ட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்கள்ட்ட ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோ போடுறோம் பாருங்கள், எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். வணக்கம், உங்கள் கோவிந்தன், கடலூர் சமையல்.